இந்த மருந்தை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். டாக்டர், இந்த மருந்து சாப்பிட்டா என் வைஃபோட சந்தோஷமா இருக்க முடியுமா? பகல்ல இந்த மாத்திரை போடுங்க. ராத்திரி டாக்டர்? மாத்திரைய போடாதீங்க. ஓகே டாக்டர். சார். சீனு, ஒரு வாரத்துக்கு கிளினிக்கை டாக்டர் பர்னி பார்த்துப்பாரு. நான் வர ப்ரோக்ராம ஃபோன்ல சொல்றேன். தேவி பார்க்க ஊருக்கு போறீங்களா சார்? தேவி மட்டும் இல்ல, என் செட்ல எல்லாரையும் பார்க்க போறேன். பாபு, இப்பெல்லாம் காலையிலேயே எந்திரிச்சிடுற? எக்ஸாம் வருது. இன்னைக்கு நீ போற 9 மணி பஸ்ல நானும் வரப்போறேன். எங்க போறீங்க? பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்துருவேன். நீ காலேஜ் போகும்போது என்னையும் கூப்பிடு. ஏறா ஏறா மாசப்படி ஐட்டம் வச்சுக்கிற கூடாதா? என்ன பாபு, காலேஜ் வரலையா? காலேஜ் தான் வரேன். அவங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டா? இல்ல, என் வீட்டு டெனன்ட். அப்ப நீதான் ஓனரு. வீட்டுக்கு ஓனர்னு சொல்ல வந்த. இது எப்படி இருக்கு? டேய், மல்லிப்பூ வாசனை மூக்க தொலைக்குதுடா. சிங்கப்பூர்ல இருந்து அந்த மல்லிகைப்பூ சென்ட்ட சட்டையில போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கு? இவங்க கூட எல்லாம் பழக்கமே வச்சுக்காத. அண்ணா காலேஜ் இறங்க. போயிட்டு வரேன். சரி பாபு. ஸ்டூடண்ட்ஸ், லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்தாச்சு. இந்த எக்ஸாம் கண்டுபிடிச்சு யாரா? தெரியலையே. ஏன்டா? அவன் மட்டும் எங்க கிட்ட செத்தாண்டா அவன். யார் சார் கடைசி? வேற யாரு? எப்பவும் போல பழனிதான். நீ எல்லாம் எதுக்கு காலேஜுக்கு வர? டாவடிக்கு சார். எப்படா பாஸ் பண்ண போற நீ? விட்டடிக்கு விட்டா பாஸ் பண்ண போறேன். இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எப்படி செட்டில் ஆவ நீ? வசதியா மாமனா கிடைச்சா செட்டில் ஆயிடுவேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, இப்படி பேசாம நின்னா என்ன அர்த்தம்? அட்வைஸ் போதும், சிட் டவுன் சொல்லுன்னு அர்த்தம். சிட் டவுன். தேங்க்யூ சார். பாபு தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். சார், அவன் வீட்லயே ஒரு டீச்சர் வச்சிருக்கான். அவங்க நல்லா கத்து கொடுக்குறாங்க. அப்படியே பாபு? இல்ல சார், அவன் கிண்டல் பண்றான். டேய், எதுக்குடா அப்செட் ஆவற? மாயனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க டீச்சர் இல்லடா. ஏன்? பாபு, காலேஜ் முடிச்சு வந்துட்டியா? தாத்தா வாடகை வாங்கிட்டு வர சொன்னாரு. ஓ, அப்பாவும் சித்தியும் வெளில போயிருக்காங்க. வந்ததும் வாங்கி கொடுத்துரு. அப்புறம் காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். ஓ, கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ படிச்சு பெரிய ஆளா வரணும். பாபு, நீ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன சர்ப்ரைஸ்? ராத்திரி மொட்டை மாடியில படிச்சிட்டு இருப்பல்ல, நான் வரேன். என்ன சர்ப்ரைஸ்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. சஸ்பென்ஸ். நல்லா இருக்கும். கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே சித்ரா என்ன கிஸ் பண்ணணும். பாபு, கண்ணு மூடு.
கண்ண தர நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா நான் வேற ஏதோ கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். நான் சேர்த்து வச்ச காசுல உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். இதான் வாங்க முடிஞ்சது. சித்ரா என்னப்பா? இங்க வாமா. இந்தாமா, நானும் சித்தியும் மாடியிலே படுத்துக்கிறோம். நீ கீழே போய் பூட்டிட்டு படுத்துக்கமா. கொஞ்ச நேரம் பாபாவோட பேசிட்டு போறேன்ப்பா. சரி. பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது. கழுவி வச்சுட்டு தான் படுப்பேன் சித்து. ஓ மார்னிங் சார். மார்னிங். லெட்டர் ரைட்டிங் எது கத்து கொடுங்க சார். அட நீ எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சுட்ட? ஆச்சரியமா இருக்கு. லவ் லெட்டர் எப்படி எதுன்னு கத்து கொடுங்க சார். உருப்பட மாட்டேடா நீ, உருப்படவே மாட்ட. தேங்க்யூ சார். ஏய் ஏய், வாத்தியார்கிட்டே போய் லவ் லெட்டர் எப்படி எதுன்னு கேக்குறியடா? கத்து கொடுக்கணும் வந்தாச்சு, எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காலே லவ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. டேய், நம்ம டீம்லயே பாபு தான் நல்லா படிப்பான். அது ஒரு கம்பர், அவங்ககிட்ட போய் கேளு. டேய் பாபு, எனக்கு லவ் லெட்டர் எழுதி கொடு. டேய், நீ எத்தனை லவ் லெட்டர் எழுதிட்டே இருப்ப? அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும், எங்க இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். நீ லவ் லெட்டர் எழுதி பாரு. மணி டீ சொல்லு. காலேஜ்ல இளையராஜா கச்சேரியாமே, என்ன கூட்டிட்டு போறியா? என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? சொந்தம்னு சொல்லு. என்ன சொந்தம்னு கேட்டா? கூட்டிட்டு போக பிடிக்கலன்னா சொல்லிடு. இல்ல இல்ல, ஏய் 3 வடை தான் இருக்கு, இன்னொரு வடை சொல்றான். பாபு, உன் வீட்டுல இருக்க கிளிக்கு நீ கூண்டு கட்டுறியா? இல்ல. உன் கூட கச்சேரிக்கு வந்தாலும் அவ அடிக்கடி என்னதான் பாத்துட்டே இருந்தா. பொய் சொல்லாதடா. பொய்ய உண்மையாக்குறதாண்டா மாயன். இத மடக்கிறது எவ்வளவு ஈஸியோ இதே மாதிரி அவளையும் ஒரு நாள் மடக்குவேன். முன்னாடி ஜோடியா வந்து கட்டவா? என்ன வெட்டு, என்ன வெட்டு. பாபு, என்னடாச்சு? அவன் என்னடா சொன்னா? சொல்றா, என்னடா பண்ணா? டேய் சொல்றா. நான் லவ் பண்றேன். எல்லாரும் தான் லவ் பண்றோம். யார நீ லவ் பண்ற? அன்னைக்கு என் கூட கச்சேரிக்கு வந்தாங்களே சித்ரா, அவங்கள தான் லவ் பண்றேன். உன்னை விட வயசுல பெரியவங்க மாதிரி இருக்காங்க, அவங்கள போய் லவ் பண்றியா? நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். டேய், உன்னால அவன் சொல்ல முடியல, அவங்க தான் சொல்ற. இது எப்படா லவ் ஆகும்? அவங்க உன்னை லவ் பண்றாங்களா? ஆமா. எதை வச்சு சொல்ற? என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. உனக்கு எதுக்கு அவங்க மேல லவ் வந்துச்சு? அவங்க ரொம்ப அழகு, அவங்கள எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். டேய், பேசாம இவனை மாயனை விட்டு அடிக்கவே விட்டுருக்கலாம். பாபு, எனக்கு என்னமோ நீ அவங்கள செக்ஸுக்காக தான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். டேய், காதல் வேற காமம் வேறடா. உனக்கேத்த பொண்ணா பார்த்து லவ் பண்ணடா. இதோ பாருங்க, நீங்க என் மனசை கெடுக்க பாக்குறீங்க. நான் சித்ராவை காதலிக்கிறேன். யார் சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன். இனிமே நீங்க என்கிட்ட இதை பத்தி பேசினா உங்ககிட்ட பேசுறதை நிறுத்திடுவேன். நீ கண்டிப்பா என் லவ் லெட்டர் அவங்க கிட்ட கொடுக்க போறேன். சக்சஸ் பண்ணிட்டு உங்க முன்னாடி வரேன். போ, இந்த இடமாவது அமையணும்னு மனசுல சாமியை வேண்டிக்கிட்டு போ. போ. இப்படியே தலையை குடிந்தா இப்படி மாப்பிளை கூடமா? என் பையன் மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அம்மா, எனக்கு வாழவே பிடிக்கல. நானும் உங்ககிட்டயே வந்துடுறேம்மா. உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா?
நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு நல்லா இல்ல, நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. எனக்கும் பிடிக்கல. அப்ப முடியாதுன்னு சொல்லுங்க. சொல்லிட்டேனே. அவங்க கடமையை முடிக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை முடிக்கணும் பாக்குறாங்க. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எனக்கு தெரியல பாபு. ஒரு வழிதான் இருக்கு. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். நீங்க ஏன் சாகணும்? பின்ன என்ன பண்றது? எனக்கு இது யாருமே இல்லையே. நான் இருக்கேன். நான் உங்களை லவ் பண்றேன். என்னது? நீங்க எனக்கு வேணும். என்ன பாபு, நீ படிச்சு பெரிய ஆளா? அதெல்லாம் வருவேன். நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் உன்னை விட வயசு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களை லவ் பண்றேன். இல்ல பாபு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் செத்துருவேன். ஐயோ, அப்படிலாம் பேசாத பாபு. நீ பெரிய டாக்டரா வரணும். உனக்கு ஏத்த பொண்ண கல்யாணம் பண்ண. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது நடக்காது பாபு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு நீங்க வேணும். ஐயோ ஐயோ, உன் மனசுல தப்பான என்ன வர மாதிரி பழகிட்டேனா? வேணாம் பாபு, நீ ஆசைப்படுறது நிச்சயம் நடக்காது. இல்ல நடக்கும். நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு பாபு. நீ என்ன மறந்தே ஆகணும். முடியாது. எனக்கு நீங்க வேணும். ஐயோ, பாபு, என்ன பண்ற பாபு? என்ன விடு பாபு. பாபு, பாபு, சொன்ன கேளு. வேணாம் பாபு, என்ன விட்டுடு, விட்டுடு. பாபு, பாபு, சொன்ன